இந்த ஸ்பிரிச்சுவல் கிளினிக் என்கிற தொடர் செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்கிற தலைப்பிலே பல காரியங்களை சிந்தித்து வருகிறோம். முதலாவது நாம் நாவு எப்படி ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை விளக்குகிறது என்று பார்த்தோம். இரண்டாவது செவித்தினவு என்கிற காரியத்தை நாம் பார்த்தோம். அது எந்த அளவு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறது என்று பார்த்தோம். இந்த நாளிலே நாம் கண்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்பிரிச்சுவல் கிளினிக்லே சரீர அவயவங்கள், சரீர செயல்பாடுகளை உதாரணமாக கொண்டு ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த முயற்சியை நாம் எடுக்கிறோம். இந்த நாளிலே நாம் ஒரு ஐ செக்கப்காக போக போகிறோம். நம்முடைய கண்கள் எப்படி பார்க்கிறது, ஆவிக்குரிய கண்கள் என்றால் என்ன, அதை எப்படி நாம் பயன்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆரோக்கியத்திலே வளர முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய மனைவி சில வருடங்களுக்கு முன்பதாக ஆஸ்பத்திரியிலே மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே ஐசியூவிலே இருந்தார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் தன்னுடைய பலவீனம் நீங்குமா, சுகம் கிடைக்குமா என்ற ஒரு துக்கத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த அந்த நர்ஸ் அந்த ஜன்னலிலே இருந்த அந்த ஸ்கிரீனை விளக்கினார். அப்பொழுது சூரிய வெளிச்சம் அந்த ஐசியூக்குள்ளாக வந்தது. அந்த வெளிச்சம் வந்தவுடனே என் மனைவியினுடைய இருதயத்திலே, சிந்தனையிலே ஒரு வசனம் பிரகாசித்தது. இந்த வசனம் தான் அது. மல்கியா 4:2 ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்கிற ஒரு வசனம் திடீரென்று அவள் மனதிலே பிரகாசித்தது. அதை கேட்டவுடனே அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசம் அனல் கொண்டது. அவர்கள் கண்கள் திறந்து தேவன் தன்னை குணப்படுத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே பலன் கொண்டதை பார்த்தேன். உடனே என்னை அழைத்து சொன்னார்கள், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீங்க, இந்த வசனம் வல்லமையாக என்னிடத்தில் வந்தது, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இந்த சுகமடைந்து நான் வெளியே வருவேன் என்று சொன்னார்கள். அதுபோல சுகத்தோடு வெளியே வந்தார்கள். ஏனென்று இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய வசனம் சில நேரங்களிலே வல்லமையாக நம்முடைய கண்களை திறக்கிறதை பார்க்கிறோம். நாம் சாதாரணமாக சில காரியங்களை பார்க்கிறது ஒரு விதமாக இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கிறது வித்தியாசமாக இருக்கிறோம். நாம் எப்படி பார்க்கிறோம்? எல்லா வாழ்க்கையின் சம்பவங்களையும், சூழ்நிலைகளையும், பிரச்சனைகளையும், சவால்களையும் எப்படி நாம் பார்க்கிறோம்? நம்முடைய கண்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது? இது மாம்சீக கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 119:18 வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். நம்ம கண்ணு திறந்தா இருக்கு, ஆனா ஜெபம் எப்படி பண்றாரு இந்த சங்கீதக்காரன்? கண்களை திறந்தருளும். பல நேரங்களிலே நம்ம கண்மூடித்தனமாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவர் செய்கிற ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க முடியாதபடி நம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை திறக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:22-23 கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இங்கு இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே இதை சொல்கிறார். உன் கண் கெட்டதாயிருந்தால், உன் கண் தெளிவாக இருந்தால், இரண்டு விதமாக சொல்றார். கண் தெளிவாக இருந்தால் ஹெல்தி ஐஸ், கண் கெட்டதாக இருந்தால் பேட் ஐஸ், அன்ஹெல்தி ஐஸ். இது ஏதோ பார்ப்பதை குறித்து அவர் சொல்லவில்லை, நம்முடைய கண்ணோட்டத்தை குறித்து சொல்லுகிறார். ஹவு டு வி பர்சீவ்? எப்படி வாழ்க்கையிலே சில காரியங்களை அணுகுகிறோம், பார்க்கிறோம்? அதிலே சரீரத்தின் பார்வையிலே பார்க்கிறோமா, ஆவிக்குரிய விதமாக பார்க்கிறோமா என்பதைத்தான் அதிலே நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம சும்மா அப்படியே உலகத்தில் பார்க்கிறதன்படி வாழ்வதில்லை, நாம் வித்தியாசமாக
ஆவிக்குரிய விசுவாச கண்களினால் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை செல்வோம். அதுதான் விசுவாசி என்றால் அர்த்தம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் அர்த்தம். மாம்சத்திற்குரிய வாழ்க்கை, உலகத்திற்குரிய வாழ்க்கை என்றால் நம்ம இயல்பாக எல்லாரும் வாழக்கூடிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் வேறு கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ஹெலன் கெல்லர் என்கிற ஒரு பெரிய சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருந்தார்கள். அவர்கள் மிக அதிகமான சாதனைகளை பெற்றவர்கள். அவர்கள் கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அவரிடத்துல கேட்டாங்க, கண்ணு பார்வை இல்லாமல் பிறப்பதை விட மோசமான காரியம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கும். உடனே அவர்கள் சொன்னார்கள், ஹேவிங் சைட் பட் நோ விஷன். உங்களுக்கு பார்வை இருக்கிறது ஆனால் தரிசனம் இல்லை என்பதை அழகாக சொன்னார்கள். நம்ம பார்க்குறோம், எப்போ எல்லாரும் போல நம்ம பார்க்குறோம். பட் கிறிஸ்தவர்கள் வித்தியாசமாக பார்க்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா we should have a sun glass, not SUN but SON, sun glass. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல பார்க்க வேண்டும். அவர் எப்படி எல்லா சூழ்நிலைகளையும் பார்ப்பார், அவர் எப்படி சூழ்நிலைகளை பார்ப்பார், அவர் எப்படி மனிதர்களை பார்ப்பார், அந்த விதமாக பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியிலே 4 முக்கிய குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் பாகத்திலே இந்த முதல் குறிப்பை நாம் பார்க்கலாம். நாம் பார்ப்பதற்கும் நாம் புரிந்து கொள்வதற்கும் நம்மளுடைய விசுவாசத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நாம் எந்த விதமாக பார்க்கிறோம், அதன் விளைவாக நம்முடைய விசுவாசம் எப்படி வளர்கிறது என்பதற்கும் தொடர்பு இருக்கிறது. இது ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை மிக அதிகமாக பாதிக்கிறதை பார்க்கிறோம். தலைவர்களை குறித்து சொல்லும் பொழுது, தலைவர்கள் மற்றவர்கள் பார்ப்பது போல் பார்ப்பார்கள், மற்றவர்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே அதை பார்ப்பார்கள், மற்றவர்கள் பார்ப்பதற்கு இன்னும் அதிகமாக தூரமாக அதற்கு மேலாக பார்க்கக்கூடிய சக்தியுடையவர்கள் தலைவர்கள் என்று சொல்லுகிறோம். Leaders see what the others see. They can see before the others see. They can see beyond what others see. That's what they talk about leaders. அதுபோல spiritual people, ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகள், நாம் நம்முடைய பார்ப்பது வித்தியாசமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசத்திற்கும் காணப்படாததை பார்ப்பதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பார்க்க முடியாததை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் ஆண்டவர் செய்கிற கிரியைகளை நாம் பார்க்கிறோம். உலகத்தை நம்மை சுற்றி நடப்பதை பார்த்து நாம் நடக்கவில்லை. We are not led by the flesh but by the spirit. நம்ம மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறோம். ஆவியின்படி நடனா பார்க்க கூடாதவைகளை, பார்க்க முடியாதவைகளை பார்ப்பது. ஆவிக்குரிய உலகத்திலே கடவுள் செய்கிற கிரியைகளை, தேவ ராஜ்யத்தில் தேவன் செய்கிற கிரியைகளை பார்த்து வாழ்வதுதான் விசுவாசமான வாழ்க்கை. எலிஷா எப்படியாக ஜெபிக்கிறார். எலிசா தன்னுடைய ஊழியக்காரனோடு செல்லும் பொழுது, பெரும் படைகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது, தன்னுடைய வேலைக்காரன் பயந்து, எஜமானே என்ன நடக்க போகுது கேட்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும் சொன்ன வேலைக்காரன் கண்களை ஆண்டவர் திறக்கிறார். ஆண்டவர் திறந்தோன்னு அந்த வேலைக்காரன் தன்னை சுற்றி அக்கினி மயமான ரதங்கள் நிற்பதையும், ஆண்டவருடைய தூதன் அவர்களை பாதுகாப்பதையும், அவர்களுக்காக யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பதையும் பார்க்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது நாம் உலகம் பார்ப்பதை விட வித்தியாசமாக காரியங்களை நாம் பார்ப்போம். பிரச்சனைகளின் மத்தியிலே வாய்ப்புகளை பார்ப்போம். சூழ்நிலை சவால்களின் மத்தியிலே தேவன் செய்கிற கிரியைகளை பார்ப்போம். அது மிக 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 முக்கியம். நம்ம சவுல் ராஜாவினுடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறோம். சவுல் கோலியாத்தை பார்த்தோன்னு இப்படி சொல்லுவார்கள், அவன் கோலியாத் மிகவும் பெரியவன், அவனை நம்மால் அடிக்க முடியாது என்று சொல்லி அவன் பார்த்தானா. ஆனால் தாவீது, இவன் மிகவும் பெரியவன், என்னுடைய குறி தவறாது என்று சொல்லி அவன் பார்த்ததாக சொல்றான். He is too big to miss and Saul too big to hit என்று சொல்லி வந்தான். அண்ட் தாவீது பார்ப்பதற்கும் சவுல் பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். அதுபோல உளவாளிகளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உளவு செய்வதற்காக மோசே அனுப்பின பொழுது அவர்கள் போய் பார்த்து விட்டு ரிப்போர்ட் பண்ணுகிறார்கள். அவர்கள் பார்த்ததும் காலேபு பார்த்ததும் ஒரே காரியம்தான். ஆனால் அவர்கள் கொடுக்கிற ரிப்போர்ட் அவர்கள் எப்படி ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இந்த உளவாளிகள் பார்த்து விட்டு சொன்னார்கள், ரொம்ப பயங்கர சவாலாக இருக்கிறது, அவர்களாம் பெரிய பெரிய பயில்வான்களாக இருக்கிறார்கள், நம்மளால் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் காலேப் சொல்லுகிறார்,
சொல்றதுலாம் உண்மைதான், ஆனால் நாம் போய் அவர்களை மேற்கொள்ள முடியும், நாம் புறப்படலாம் என்று சொல்கிறார். அவர் எல்லாரும் பார்க்கிறதை பார்க்கிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய கண்களோடு அதை வித்தியாசமாக பார்க்கிறதையும் நாம் பார்க்கிறோம். எனவே நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதற்கும் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை இந்த முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம்.